வந்துருச்சு. ஆண்டவர் இயேசு அந்த வீட்டுக்கு ஆசை வழங்குகிறார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. பெரிய ஆசீர்வாத பிளஸிங், சமாதானம் என்கிற வார்த்தையை அவங்க சொல்லுகிறார். இப்போ ஆகிய மனுஷன் தானே, அவர் என்னென்னவோ சொல்றாரு. வசனம் 4 தொடர்ச்சி வசனம் பார்க்கும் பொழுது சொல்லுவார், நான் என்னுடைய ஆஸ்திகள்ல பாதியை நான் ஏழைப்படுத்துறேன். 10 crores இருந்தா சொத்து இருந்தா அந்த 5 crores நான் என்ன செய்யறேன், ஏழைகளுக்கு நன்மையாக நான் கொடுத்துறேன், நன்மை கொடுத்து விடுகிறேன். யாரிடமாவது நான் வஞ்சித்தது வாங்கினது உண்மை என்று சொன்னால் எத்தனை தனையை கொடுக்க சொல்லுகிறார்? ஒரு தனைய இல்ல, 2 தனைய இல்ல, 4 தனையாக 1 லட்சம் ரூபாய் வஞ்சித்து வாங்கினா 4 லட்சம் ரூபாய் திருப்பி அவனுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி வாழ்க்கையிலே ஒரு முதல் பெற்ற அனுபவத்தோடு ஒரு புது வாழ்வுக்குள்ளே பிரவேசித்து நன்மை செய்கிற சகைவை மாறி விடுகிறார். கடவுள் நம்மிடத்திலே ஆண்டவர் நன்மையை தேடுகிறார். நல்ல தனி கொடுத்து நமக்கு நன்மை செய்யும்படியாக, நன்மை தேடிக் கொண்டிருக்கிற ஆண் முன்னிலையிலே நீங்கள் நானும் நன்மை செய்யும்படியாக. பல சோர்வுகள் வரலாம், பல நிலைகள் ஆண்டவரை நம்பி ஆண்டவரை விசுவாசம் வைத்து நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கின்ற இறை மக்களாக வாழ்ந்து நாம் ஒவ்வொருவருமே குட்டி கிறிஸ்துவாக இயேசுவை பிரதிபலித்து இயேசுவை சுமந்து கொண்டு நடமாடுகின்ற கிறிஸ்து, மொபைல் கிறிஸ்து, நடமாடுகிற கிறிஸ்துவாக இன்றைக்கும் கூட உலகத்தில் வாழ்ந்து நம்ம எப்படி முடியும்? பிராணிக்கு மேலே காணிக்கத்தக்கதாக செய்ய முடிந்த அளவுக்கு நன்மை செய்து வாழும் மக்களாக வாழ்ந்து கிறிஸ்துவுக்கு மாதிரியை வாழ்ந்து நிலையான வாழ்வை நாம் அறுவடை செய்ய, நிலையான வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள கடவுள் இந்த வாழ்வு தருகிற வார்த்தை வழியாக அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எல்லாவற்றுக்கும் மேலான இறை சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக பக்குவப்படுத்தி பலப்படுத்தி காப்பாங்க. ஆமென். அனைவரும் இடம் நாம் ஸ்தோத்திர பலிகீதத்தை பாடுவோம். கடவுளே சுத்தே அனைவரும் உமரக்கடவும் திருச்சபை அறிவிப்புகள் நடைபெறும். இன்று 11/2025 ஞாயிறு சபைக்கு அறிவிப்புகள். திருமண நாள் வருகிற 6/11/2025 அன்று தங்களது திருமண நாளை கொண்டாடும் நம்ம சபைக்கு திரு அனிஷ்காந்த், திருமதி பிளஸ்லின் ரெஜிஸ்டர் அனீஷ் அவர்களுக்கு சபையின் சார்பில் திருமண நாள் நல்வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வார காணிக்கைகள்: ஞாயிறு ஆராதனை காணிக்கை 2615 ரூபாய், பிறந்த நாள் காணிக்கை 400 ரூபாய், சுதந்திர காணிக்கை 300 ரூபாய், மொத்தம் 3315 ரூபாய். சில அறிவிப்பு: இந்திய எவஞ்சலிக்கல் லுத்தரன் சர்ச் நாகர்கோவில் சினர் ரெவரண்ட் K.S. டேவிட்சன் பிரசிடென்ட். அன்புடைய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இனிய சீர்திருத்தல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இறைவனின் மேலான கிருபையால் நமது ஈசூலுசார் தேர்தல்கள், சபை சங்க தேர்தல் மற்றும் 5 வட்ட தேர்தல் நடந்து முடிந்து இறைவனுக்கு நன்றி. ஒத்துழைப்பு நல்கிய போதகர்கள், ஊழியர்கள், நிர்வாகிகள் மற்றும் மாநாட்டு பிரதிநிதிகள், திருச்சபையார் அனைவருக்கும் உள்ளங்களிந்த நல்வாழ்த்துக்கள். புதிய பொறுப்பாளர்கள் நியமன ஆராதனை 3/11/2020 திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு கல்வாரி லுத்தரன் ஆலயத்தில் வைத்து நடைபெற உள்ளது. மேதகு கோட்டார் மறைமாவட்ட பேராயர் ரெவரண்ட் டாக்டர் நஸ்ரேத் சூசை அவர்களும், மேன்மை மிகு ஈசூலுசா தற்போதைய பெருந்தலைவர் ரெவரண்ட் டாக்டர் J. பிரிஸ்லி பாலாசிங் அவர்களும், ஈசூலுசா தற்போதைய பொதுச் செயலாளர் மற்றும் பொருளாளர் திரு S.K. ஸ்டாலின் அவர்களும்,
இறையியல் கல்லூரி முதல்வர் திரு ரெவரண்ட் டாக்டர் டி சாமுவேல் அவர்களும், ஈசுலூசா பெருந்தலைவர் தற்போதைய பெருந்தலைவர் ரெவரண்ட் எம் மோகனன் அவர்களும், ஈசுலூசா தற்போதைய பொதுச் செயலாளர் மற்றும் பொருளாளர் வீரத்திற்கு பால்சுந்தர் அவர்களும், ஈசுலூசா துணைத் தலைவர் ரெவரண்ட் சி குமரன் அவர்களும், ஈசுலூசா நிதி கட்டுப்பாட்டாளர் ரெவரண்ட் பி மணி அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். எனவே இறைப்பணியாளருக்கும் திருச்சுவையாருக்கும் இந்நிகழ்வு கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். இவன் கொஸ்துக்குள் டேவிட்சன் கடந்த 29ஆம் தேதி நம்ம ஐஏஎல்சி உண்டான எலெக்ஷன், அது ஐஏஎல்சி பிரசிடென்ட், ஜெனரல் செக்ரட்டரி, வைஸ் பிரசிடென்ட், கண்ட்ரோலர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எலெக்ஷன் வந்து திருவாண்டத்தில் நடந்தது. அதில் புது பிரசிடென்டாக நம்ம திருவாண்டம் சினடை சேர்ந்த நம்ம மாஸ்டர் மோகனன், பொது பொருளாளராக நம்ம நாகர்கோவில் சினடை சேர்ந்த பால்சுந்தர் அவர்கள், துணைத் தலைவராக ஆம்பூர் சினடை சேர்ந்த குமரன் அவர்கள், கண்ட்ரோலர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து திருவந்திரம் சபையை சேர்ந்த அட்வொகேட் மணி அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவர்கள் நியமனை ஏற்கனவே படிக்கிறது. நியமனை யாராவது வருகிற திங்களுக்கு மாலை 4 மணிக்கு கல்வாரி முத்திரன் ஆலயத்தில் இருக்கிறார்கள். இந்திய சுவிசேஷ லுத்தரன் சபை, நாகர்கோவில் சபை சங்கம், திரு டேவிட் தங்கட, ஜெயக்குனர் ஓய்வு நாள் பள்ளி, பெருனர், அனைத்து சபைகள் அன்புலகில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாகர்கோவில் சபை சங்கத்தின் சார்பாக வருடந்தோறும் நடைபெறும் ஓய்வு நாள் பள்ளி பொதுத் தேர்வு மற்றும் ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர்கள் திருமறை திறனாய்வு போட்டிகள் 9/11/2020 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு நடைபெறும். தங்களது திருச்சபையில் ஓய்வு நாள் பள்ளி தேர்வு மற்றும் ஓய்வு நாள் ஆசிரியர் திருமறை தேர்வு போட்டிக்கு பதிவு செல்ல மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் தேர்வு மையம் பின்வருமாறு. தேர்வு மையம் சமாதான லுத்தரன் ஆலயம், திருச்சபை, பாளையம். அடுத்த வாரம் சண்டே ஸ்கூல் எக்ஸாம் நடந்திருக்கும். அதில் முடித்த பிறகு எல்லாரும் பேருந்துமே பிள்ளைகளோட இங்கே இருக்க நாங்கள் அந்த மதிய உணவு எல்லாமே நாங்கள் வாய்ந்தோம். இங்கே டீச்சர்ஸும் பிள்ளைகள் அடுத்த வாரம் சண்டே சர்வீஸ் பண்ணுறோம். இந்த 2 மணிக்கு நடக்கிறதுனால யாரும் வீட்டுக்கு போயிட்டு வர வேண்டாம். இங்கே இருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம். டீச்சர்ஸ் எல்லாருமே நம்ம சபை மூலம் ஆயத்தம் செஞ்சு போகணும். சிறப்பு ஜெபத்திற்காக ஆயத்தமாகிறோம். உங்களில் யாருக்காவது சிறப்பு ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முன்பதை கடந்து வரும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது சிறப்பு மன்றாட்டு வேலைக்காக ஆயத்தமாக அனைவரும் சேர்ந்து நாம் பாடலை நாம் பாடுகிறோம்.
ஆற்றல் மிகுந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமான எங்கள் தந்தையே, இந்த மனமகிழ்ச்சி நிறைந்த ஓய்வு நாளின் காலை பொழுதற்காக மறுபடியும் நன்றி சொல்லுகின்றோம். இந்த வேளையிலும் கடவுளே, நீர் எங்களை மட்டும் உங்களுடைய கிருபையினாலே எங்களை போஷித்து ஆசீர்வதிக்கின்ற உங்களுடைய அன்பிற்காக நன்றிகளை நாங்கள் படைக்கின்றோம். துதி தோத்திரங்களை எடுக்கிறோம் சுவாமி. இதுகாரம் எங்களை கடவுள் கொடுக்கின்ற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ஐஎஸ்சிக்காக, ஐஎஸ்டைய எல்லா திருச்சபைகளுக்காக, ஊழியர்களுக்காக, தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற புதிய பொறுப்பாளர்கள் பணி நியமனம் காரியங்களுக்காக, ஆண்டவரே எல்லா ஊழியர்களுக்காக, எல்லா திருச்சபை குடும்பங்களுக்காக, போதகர்களுக்காக, பள்ளிக்கூடங்களுக்காக, ஆசிரியர்களுக்காக, மாணவ செல்வங்களுக்காக, எல்லா நிலையில் இருக்கின்ற ஒவ்வொரு ஐஎஸ்டி உறுப்புகளையும் கடவுள் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். கிறிஸ்துவை தலையாய் கொண்டு அவயங்களாய் இருக்கின்ற எல்லா பணி பொறுப்புகளிலும் உங்களுடைய ஆளுகை கரம் தங்க நாங்கள் வேண்டி நிற்கிறோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபைக்காக, எங்கள் திருச்சபை குடும்பங்களுக்காக வேண்டுதல் செய்கின்றோம். அத்துணை மக்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இதுமாக ஆண்டவரே, உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை கர்த்தர் சந்தித்து நன்மையினாலே அனைத்து மக்களையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கின்றோம். இவ்வாறு தங்கள் வாழ்விலே திருமண நாளை ஆசிக்கின்ற அன்பு குடும்பத்திற்காக ஜெபிக்கின்றோம். வருகின்ற 6/11/2025 அன்று தங்கள் வாழ்விலே திருமண நாளை காணுகின்ற அருமையான குடும்பம் திருவாளர் ஆர் அனிஷ்காந்த், திருமதி எம்ஏ பிளஸ்லி ரெஜிட்டா அனிஷ்காந்த் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அன்பான குடும்பத்தை கடவுள் நீர் அவர்களை ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டு செய்கின்றோம். கடவுள் கொடுத்திருக்கின்ற அன்பான பிள்ளைக்காக நன்றி படைக்கின்றோம். கடவுள் அருமையான பிள்ளை அல்ல அவர்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். சென்னையிலே குடும்பமாய் வாழுகிற பொழுது அன்பான குடும்ப வாழ்வின் நன்மைகளை தந்து நிறைவோடு ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். பெற்றோரையும் கடவுள் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். கடவுளை வருகிற நாட்களிலே என்னென்ன காரியங்களுக்காக தம்முடைய மக்கள் வேண்டுதல் செய்கிறார்களோ, என்னென்ன காரியங்களுக்காக தம்முடைய மக்கள் உம்மை நோக்கி எதிர்பார்த்து இருக்கிறார்களோ, அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வரும் காலங்கள் அன்பும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்திருக்கின்ற காலங்களை அமை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தர வேண்டும் என்று உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட ஒவ்வொரு ஆத்துமாக்கள் வாழ்விலும் ஆண்டவரை விசேஷமாக எல்லா மக்களையும் கடவுள் பொறுப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும், இந்த சிறப்பு நாட்டு வேளையிலும் குறிப்பாக எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கடவுளை பிறருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாங்கள் வேளையிலே ஜெபிக்கிறோம். ஒரு நிமிடம் மௌனமாக நாங்கள் நின்று உங்களுடைய சமூகத்தை நோக்கி தங்கள் தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதை ஏற்றுக்கொள்ள நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்கள் கடவுளால் பதிலை கொடுக்க போகின்ற ஈவுக்காக நன்றி ஆண்டவரே. அனைத்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் நாம் இணைந்து கடவுளுக்கு நாம் நன்றி படைக்கும்படியாக நன்றி படையில் பாடலாக அனைவர் செய்து 429வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். 429வது கீர்த்தனை பாடல். கர்த்தருக்கென்று காணிக்கைகள் பெற்றுக் கொள்ளப்படும்.
நாம் அனைவரும் முழங்கால் படியிட்டு அல்லது அமர்ந்த நிலையிலே முடிந்தால் முழங்கால் படியிடலாம். 18வது பக்கம் இருக்கின்ற பாவனைக்கு நாம் எடுப்போம். இரக்கமுள்ள கடவுளே, ஏழை பாவியாகி நான் உமக்கு முன்பாக விழுந்து உம்முடைய கிருபையும் பொறுமையும் தேட வருகிறேன். நான் மனதினால் வாக்கினால் நடத்தினால் வெகுவிதமான பாவ குற்றங்களை பண்ணினேன் என்று மனஸ்தாப்பட்டு இருக்கிறேன். ஆதாய சுவாமி, நான் கரைத்தறிய நியாயமாயினும் என்னை உடைய சமூகத்தை விட்டு தள்ளாதையும் தேவரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் பாடம் நடத்தி நான் செய்த பாவமெல்லாம் முடித்து நான் திரும்ப பாவம் செய்ய சோதிக்கப்படும் போது அதற்கு சம்மதியாமல்
அதை அனைவருக்கும் உமது பிரியமான பிள்ளையாக நடக்கும் பரிசுத்தாவே கொண்டு இந்த புத்தியும் பலத்தையும் தந்தார். இன்னும் நான் சாகும் வேளையிலே என்னுடைய மோட்சத்தை செய்வதற்கு என்னை ஆயத்தப்பட்ட வசனத்தின் ஊழியனாக அழைக்கப்பட்டு இந்த ஊழியத்திற்கு நியமிக்கப்பட்ட நான் என்னுடைய ஊழியத்தின்படியே நீங்கள் செய்த இவ்வறிக்கையின் பேரில் உங்கள் யாவருக்கும் கடவுளின் கிருபையை அறிவித்து நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாகவும் அவருடைய கட்டளைப்படியும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிக்கிறேன். சபையாக நாம் எழுந்து 29வது பக்கத்தை நாம் பின்பற்றுவோமாக. எங்களை
என்னை ரட்சியும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து சொன்னதாவது, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்படியே போசனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து சொன்னதாவது, எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இந்த பாத்திரம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகும் புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. இதை நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. பந்தி ஆயத்தமாக இருக்கிறது, நீங்கள் வந்து பெற்றுக் கொள்ளுங்கள். பாடுவோம். 295வது பாடல். நான் நான்
இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரமும் அவருடைய விலையேறப்பட்ட இரத்தமும் மெய்யான விசுவாசத்தில் நிலையான வாழ்வுக்கு திடப்படுத்தி காப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.